அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி தனது மாணவனான சுக்கிரன், அதாவது தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான இரட்டிப்பு சந்தோஷங்கள் கிடைக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு. திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும், அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும். அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு. குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது. சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு. இதனால சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான். சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு. சந்திரனுடைய கணிப்பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது. அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு. தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன். தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே, அதனால்தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான்
தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை. குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் தனது மாணவரான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவிற்கு சுக்கிரன் பகை என்றாலும் கூட சுக்கிரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குருவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. சனி பகவானும் சுபத்துவ பாதையில நிலை கொண்டிருக்கிறாருங்க. குடும்பத்தில் சூழ்நிலையில மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. நினைத்தவை நடக்க இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு உண்டுங்க. சிம்ம ராசி நங்கியற்பலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் பேரும் உள்ளதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், சொந்த வீடு அமையும் பேரும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் தொடர்ந்து பலமாக இருப்பதால சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஊதிய உயர்வு, சலுகைகள் உயர்தல், மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஆகியவற்றை நீங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இப்போது எந்தவித முயற்சியுமின்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகுங்க. வேலையை இழந்து வாடும் சிம்மராசியினருக்கு வேறொரு நல்ல வேலை கிடைக்க இருக்குது. இந்த வேலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, தொழிலை விஸ்தரிப்பதற்கு உதவிகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய துறைகளில் பிரவேசிப்பதற்கு அனைத்து பிரதான கிரகங்களும் அனுகூலமான நிலையில இருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிதாக செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் பிரமுகருடைய தொடர்பு கிடைக்க இருக்குதுங்க. இதனால எதிர்பாராத வாய்ப்பும் அதன் காரணமாக நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் பலம் குறைந்து சஞ்சரிப்பதால் மனதில் தேவையற்ற கவலைகளும் குழப்பங்களும் ஏற்படுங்க. ஆனா அவற்றை குரு பகவான் தவிர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. என்றோப்பட்ட கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தொடர்ந்து தினமும் ஸ்ரீமத் நாராயணியம் ஒரு தசகம் படித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.